பண்ணுறது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அட்ராக்ஷன் அப்படின்னா அட்ராக்ட் ஆகிறது, டிஸ்ட்ராக்ஷன்னா கவனம் சிதறது. இப்போது உங்கள் கவனம் சிதறது இல்லை, ஆக்சுவலாக உங்கள் கவனம் வேறு எதுலேயோ அட்ராக்ட் ஆகுது. கரெக்டாக? உங்கள் கவனம் சிதறல, எது தேவையோ தேவையில் கவனம் இல்லாமல் தேவையில்லாத ஒரு விஷயத்தில் அட்ராக்ட் ஆகுது. அப்போ அது கவனம் சிதறல, வேறு ஏதோ விஷயத்தை நோக்கி நம்ம மனம் ஈர்ப்பு ஏற்படுது. அந்த ஈர்ப்பு தேவையா தேவையில்லையான்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மனநிலை தான் உங்களை கவனம் சிதறாமல் வைத்திருக்கும். அப்போ கவனம் சிதறல் அல்ல, அதாவதுங்க இந்த கவன சிதறல் இல்லை சிஸ்டர், இந்த கவன சிதறல் அப்படிங்கிற இந்த ஹேபிட்டே பெற்றோரோட ஜீன்ல இருந்து தான் வருது. இல்லைங்க, அதாங்க உண்மை. நமக்கு அது தெரியல. இப்போ நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு குழந்தைங்க நிறைய நேரம் பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு தான் தெரியுது. அவங்க பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு தான் நீங்க பாக்குறீங்க. ஆரிஜின் எங்கிருந்து வந்தது? பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் வந்தது. இது பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்காம, பேரண்ட்ஸ் தன்னை நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணாம இருந்து பாருங்க, குழந்தை ஆள் இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா. இல்லை சிஸ்டர், நாங்க என்ன சொல்றேன்னா, இல்ல நான் அவங்களுக்கு தான் சொல்றேன். எப்படிங்க நான் விட முடியும்? உண்மையை எப்படிங்க நான் விட முடியும்? இல்லை சிஸ்டருடைய ஆதங்கம் என்னன்னா ஒத்துக்கிறாங்க. சரிங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம், எங்கள்கிட்ட இருந்தால் வந்துச்சு. ஆனால் இவங்க எப்படி சரி பண்ணிக்கிறது? கரெக்டு. நான் அதைத்தான் திரும்பவும் சொல்கிறேன். அப்பா அம்மா என்ன தப்பு பண்ணுறாங்களோ அது உங்களுக்கு தெரியுது, அந்த தப்பை பண்ணாதீங்கன்னு தானே என் பேச்சை துவங்குதுன்னு நான் சொன்னேன். அப்பா அம்மாவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதுன்னா, உங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதுன்னா அதை நீங்கள் செய்யாதீர்கள். அப்போ அது டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, வேற எதுலையோ இருக்கிற அட்ராக்ஷன். அந்த அட்ராக்ஷனை நீங்கள் குறைக்கணும்னா எது தேவை எது தேவையில்லைங்கிற ப்ரியாரிட்டி தான் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ ப்ரியாரிட்டி, எனக்கு இப்போ படிக்கணுங்கிறது முக்கியமா, டிவி பார்க்கணுங்கிறது முக்கியமா, இப்போ நான் ஃபோன் பார்க்குறது முக்கியமா, இல்லை ரெக்கார்டு எழுதுறது முக்கியமா, இப்போ நான் ஃபோன் பேசுறது முக்கியமா, இல்லை என் எக்ஸாமுக்கு படிக்கிறது முக்கியமா? சாய்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் மேக்ஸ் யுவர் லைஃப். அப்போ உங்கள் சாய்ஸை இன்னொருத்தர் வந்து உங்கள் கவனக்குறைவை குறைக்கவே முடியாது, இன்னொருத்தர் வந்து உங்கள் கவன சிதறலை திருத்தவே முடியாது. நீங்களால் உணர்ந்தால் மட்டும்தான் முடியும். அப்போ நீங்களா உணரணும்னா, எனக்கு இப்போ இது தோணுது, நான் ஜீன்லேருந்து வந்திருக்குது, திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் அதை நான் செய்யக்கூடாதுங்கிற தெளிவு தான் வேணும்னு சொல்கிறேன். இஸ் இட் கிளியர்? அந்த தெளிவு உங்களுக்குள்ள தான் இருக்கணும். அதை இன்னொருத்தர் வந்து கையை பிடிச்சி காலை பிடிச்சி கட்டாயப்படுத்தி செயல்படுத்த முடியாது, நீங்களால் மட்டும்தான் செய்ய வேண்டும். ரைட்? ஐ ரெக்வெஸ்ட் all the teachers to come front. I request all the teachers to come front. All the teachers to come front.